ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 6/21 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துக்காட்டு 6/21. இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம டயக்ராம் போட போகிறோம். பாருங்கள், இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றனன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது. இது ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இப்போ 2 கப்பல் 2 சைடுமே போகுது. ரெண்டு பக்கமும் கலங்கரை விளக்கத்தோட 2 சைட்லேருந்தும் 2 பக்கமும் கப்பல்கள் போகுது. இப்போ இதை அடுத்து இரு கப்பல்களில் இருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் கொடுத்துருக்காங்க. 30 டிகிரி 45 டிகிரி அப்படின்னு. அப்போது இதுக்கான ஏற்ற கோணம் 30 டிகிரி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கான ஏற்ற கோணம் 45 டிகிரி. ஓகேவா? அடுத்து கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர். இதோட உயரம் 200 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுவும் இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ தொலைவு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நாம் இதுக்கெல்லாம் பேர் கொடுத்துக்க போகிறோம். என்னென்னு கொடுத்துக்க போகிறோம்னா, கலங்கரை விளக்கத்துக்கு AB அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த கப்பலுக்கு Cனும் இந்த கப்பலுக்கு D அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுதான். இதை நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா, கீழே ஒரு டயக்ராம் நீட்டாக போடுற பாருங்க. இது A, இது B. இதிலிருந்து 2 கப்பல் போகுது. இதோட ஏற்ற கோணம் 45 டிகிரி. இது ஒரு செங்கோணத்தை ஃபார்ம் பண்ணுது. 2 சைடுமே செங்கோணம் தான். அடுத்து இங்கிருந்து இங்கே இது Cங்கிற கப்பல், இது Dங்கிற கப்பல். இதோடது 30 டிகிரி. ஓகேவா? இதுதான் டயக்ராம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோமோ அதை எடுத்து எழுத போகிறோம். என்னெல்லாம் எடுத்திருக்கோம் டயக்ராமில்? இங்கே கலங்கரை விளக்கம் ஏபிவா, கலங்கரை விளக்கம் ஏபி என்க. அதாவது ஏபியோட வேல்யூ ஏபி ஈக்குவல் டு 200 மீட்டர். ஓகேவா? இங்கேயும் 200 மீட்டர். அடுத்து கலங்கரை விளக்கம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சிடிங்கிறது கப்பல் அப்படின்னு. சி மற்றும் டி என்பன கப்பல்கள் இருக்கும் இடங்கள் என்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோமோ அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க கொடுத்துருக்காங்க 2 இது கொடுத்துருக்காங்க. அதாவது 30 டிகிரி 45 டிகிரி அப்படின்னு. இப்போ நம்ம எடுத்துக்க போகிறது என்னென்னா, செங்கோண முக்கோணத்தில் என்ன டீட்டா எடுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கேயும் டீட்டாக்கு எதிர்பக்கம் தான், இங்கேயும் டீட்டாக்கு எதிர்பக்கம் தான். அப்போ எதிர்பக்கம் இருக்குது, அடுத்துள்ள பக்கம் இருக்கிற மாதிரி என்ன டீட்டா இருக்குது, டான் டீட்டா எடுத்துக்கலாமா? அப்போது செங்கோண முக்கோணம் எது செங்கோண முக்கோணம்? ஃபஸ்ட்டு இந்த சைடு மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போது செங்கோணம் ஏக்கு தான் வரும். அப்போ ஏ தான் நடுவில் வரணும். பிஏசி செங்கோண முக்கோணம் பிஏசியில் கோணம் எதுக்கு இருக்குது? சிக்கு இருக்குது. அப்போ சி தான் நடுவில் வரணும். பிசிஏன்னு எடுக்கலாமா? பிசிஏ ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகேவா?
BCA ஈக்குவல் டு 30 டிகிரி. இப்போ இதில் என்ன டீட்டா எடுக்க போகிறோம்? tan டீட்டா. அதாவது எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் வர மாதிரி. எதிர்பக்கம் கொடுத்துருக்காங்க, அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும். இப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் வர மாதிரி டீட்டா. tan டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அதாவது tan டீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம்? 30 டிகிரி. அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கத்துக்கு 200 மீட்டர் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் நம்மளுக்கு தெரியாது, அதனால் அதை ஏசின்னு அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√3 ஈக்குவல் டு 200 பை ஏசி. அடுத்து நம்மளுக்கு ஏசி மட்டும்தான் வேணும். அப்போ ஏசியை மட்டும் இங்கே வச்சுக்கும்போது ஏசியை இந்த சைடு கொண்டு வரும்போது ஏசி மேலே வந்துருமா? ஏசி டிவைடட் பை √3 ஈக்குவல் டு 200 இப்படி வருமா? ஏசி இந்த சைடு வந்திருக்கு. அப்போ இங்கே இருக்கிற மறுபடி இந்த ஏசியை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு √3ங்கிறது இங்கே போயிடும். அப்போ 200 √3 மீட்டர், அதாவது ஏசி. இப்போது ஒரு சைடு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து இந்த சைடு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் எழுத போகிறோம். எப்படின்னா செங்கோண முக்கோணம் BADயில் கோணம் வந்து இப்போ டிக்கு வரணும். அப்போது BD கோணம் BDA ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், செங்கோண முக்கோணம் என்ன சொன்ன? BADயில், அதாவது எதோட கோணமோ அதுதான் இங்கே நடுவில் வரணும். BDAயில் கோணம் BDA ஈக்குவல் டு செங்கோண முக்கோணம் BADயில் கோணம் BDA ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி. ஓகேவா? இப்போ அதுலேயும் tan டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போது டேனோட டீட்டா வேல்யூ என்ன? 45 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே என்ன இருக்குது? அதே 200 மீட்டருங்கிறது தான். அடுத்துள்ள பக்கம்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது, கீழே AD அப்படின்னு அப்படியே வச்சுக்கிறோம். இப்போது tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ 200 பை ADன்னு வரும். AD மட்டும் வேணும்னா AD ஈக்குவல் டு 200. இப்போ 200 மீட்டர்னு வந்துருச்சா? இப்போ ரெண்டு சைடுமே தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளுக்கு கேட்குறது மொத்த தொலைவு தான் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டையும் கூட்ட போகிறோம். அதாவது சிடிங்கிற அதோட மொத்த தொலைவு இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது சிடிங்கிற இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் கேட்குறாங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்குது இது தனியாகவும் இது தனியாகவும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரெண்டையும் கூட்டி எழுதுனா ஆன்சர் அவ்வளோதான். அப்போது சிடி ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் ஏடி. அப்போது சிடி ஈக்குவல் டு ஏசிங்கிறது 200 √3 ப்ளஸ் ஏடிங்கிறது 200. இதிலேருந்து 200 ஒரே ரெண்டுலேயும் இருக்கனால 200 நான் பொதுவாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? √3 இருக்கும். இங்கே ப்ளஸ் 1 200 வந்துட்டனால 1 அப்படியே இருக்கும். அப்போ ஈக்குவல் டு இங்கே 200. இந்த √3 என்னென்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டின்லேயே வேல்யூ கொடுத்துட்டாங்க. √3ஓட வேல்யூ 1.732. இப்போ இந்த இருக்கிற +1 அப்படியே போட்டிருக்கேன். கூட்டும்போது 200 இன்ட்டு இங்கே 1.732ங்கிறது கூட்டல் 1 போடும்போது 2.732 அப்படின்னு வரும். இந்த ரெண்டையுமே பெருக்கணுமா? இந்த 0 0 விட்டுருங்க, 2 புள்ளியும் விட்டுறலாம். புள்ளியும் விட்டுட்டா 2732 பெருக்கல் 2 2 2 4 2 3 6 7 2 14 மீதி 1 1 2 2 1 5. இப்போது நம்மளுக்கு வந்திருக்கிற ஆன்சர் 5 4 6 4. இதில் பாருங்கள் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஆனால் இங்கே வந்து 2 0 இருக்கனால இந்த புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி போகும். 2 0 இருக்கனால 2 ஸ்தானம் தள்ளி போகும். அப்போது இங்கேயும் தள்ளி போச்சுன்னா இந்த இடத்துல புள்ளி வரும். அப்போது ஒரு ஸ்தானம் தானே தள்ளி இந்த இடத்துல புள்ளி இருக்குது, இங்கே வைக்க போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 546.4 மீட்டர். அதாவது இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 546.4 மீட்டர். அவ்வளோதான்.
அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 6-22 என்ன கொடுத்துருக்காங்க? தரையின் மீது ஒரு புள்ளியிலிருந்து 30 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் மேலுள்ள ஒரு கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 45 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது போக √3யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ தீர்வு டயக்ராம் போடுற பாருங்க. தரையின் மீது ஒரு புள்ளியிலிருந்து 30 மீட்டர் உயரமுள்ள கட்டடம், அதாவது தரையின் மீது ஒரு கட்டடம் இருக்குது. அது எவ்வளோன்னா 30 மீட்டர் உயரம், 30 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டடம், தரையிலிருந்து ஒரு புள்ளியிலிருந்து, தரையின் மீது ஒரு புள்ளியிலிருந்து 30 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டடத்தின் மேலுள்ள ஒரு கோபுரம். அது மேலே ஒரு கோபுரம் இருக்குது. அதோட அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போது தரையின் மீது இருக்கா, இது தரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிருந்து இதோட ஒரு கோணம் அடிக்கோணம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து உச்சி கோணம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடிக்கோணம் 45 டிகிரி, உச்சி கோணம் 60 டிகிரி. ஓகேவா? உச்சி கோணம் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க, இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம பேர் கொடுக்கணும்ல. இங்கே வந்து கட்டடத்துக்கு ஏபி அப்படின்னு கொடுத்துக்கிறோம், கோபுரத்துக்கு சின்னு கொடுத்துக்கிறோம், இங்கே பிங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுதான் நம்ம எடுத்துக்கிறது. இப்போ இதுக்கு மட்டும் டயக்ராம் போடணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு கட்டடம், அது மேலே ஒரு கோபுரம், இது வரைக்கும் கட்டடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஏ பி, அது மேலே ஒரு கோபுரம், அது சின்னு எடுத்துக்கிறோம். அங்கிருந்து இப்போ ஒரு தரைங்கிறது இங்கே ஒரு பிங்கிற புள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான ஒரு கோணம், இதுக்கான ஒரு கோணம், இது அடிக்கோணம், இது உச்சி கோணம். ஓகேவா? அடிக்கோணம் 45 டிகிரி, உச்சி கோணம் 60 டிகிரி. ஓகேவா? இவ்வளோதான் கொடுத்துருக்கிறது. அடுத்து இதை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோன்னா, இங்கே உயரம் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இதை ஹெச், இதோட உயரம் ஹெச். இப்போ இங்கே ஹெச்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? தரையின் மீது ஒரு புள்ளியிருந்து இதோட உயரம் 30 மீட்டர். இது 30 மீட்டர், இதோட உயரம் தெரியாது, அதை ஹெச்னு எடுத்துக்கிறோம். இப்போ அதை தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கிறத எடுத்து எழுத போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏசி என்பது கோபுரத்தின் உயரம், அதாவது ஏசி ஈக்குவல் டு ஹெச்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஏபி என்பது கட்டிடத்தின் உயரம், ஏபி ஈக்குவல் டு 30 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது கொடுத்துருக்கிறது. அடுத்து நம்ம என்ன எழுதணும்? அதே மாதிரி செங்கோண முக்கோணம், 2 செங்கோண முக்கோணம் இங்கே இருக்கா, இது செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுதா? அப்போது இந்த செங்கோண முக்கோணம் நம்ம எடுக்க போகிறோம். செங்கோண முக்கோணம் தனித்தனியாக எடுக்க போகிறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது தெரியும், அதனால் இந்த முக்கோணத்துக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து எடுக்க போகிறோம். செங்கோண முக்கோணம் என்ன செங்கோண முக்கோணம் எது எடுத்துக்க போகிறோம்னா ஏபிபி, பிக்கு தான் செங்கோணம் வேல்யூ. அதனால் செங்கோண முக்கோணம் ஏபிபியில் கோணம் ஏபிபி, அதுதானே 45 டிகிரி, கோணம் ஏபிபி ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேவா? அடுத்து என்ன டீட்டா எடுக்கணும்? அதே மாதிரி தான் இங்கே இது கண்டுபிடிக்கணும், அடுத்துள்ள பக்கமும் எதிர்பக்கமும். அப்போ அதனால் tan தீட்டா தான் எடுத்துக்க போகிறோம். tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதாவது எதிர்பக்கம் 30 மீட்டர், அடுத்துள்ள பக்கம் தெரியாது பிபின்னு அப்படியே வச்சுக்க போகிறோம். அப்போ tan தீட்டாக்கு பதிலாக tan 45 டிகிரி ஈக்குவல் டு 30 பை பிபி. அப்போது tan 45 டிகிரியோட வேல்யூ 1 ஈக்குவல் டு 30 பை பிபின்னு வரும். அப்போது பிபி ஈக்குவல் டு 30 மீட்டர், அதாவது இந்த கீழே இருக்கிற வேல்யூ 30 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த செங்கோண முக்கோணம் இந்த மொத்தமாக எடுத்துக்க போகிறோம். இப்போ மொத்தமாக எடுக்கும்போது என்ன வரும்? செங்கோண முக்கோணம்
CBPயில் கோணம் CPB ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகேவா? இப்போ இதுலையுமே tan θ தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்ன வரும்? அப்போ மொத்தமாக எடுக்கிறனால இங்கே என்ன வரும்? மொத்தமாக எடுக்கிறனால இந்த 30 மீட்டர் ப்ளஸ் இந்த ஹெச்ங்கிறது வரும். அப்போது அதாவது மொத்தமாக என்னென்னு எடுத்துக்கிறோன்னா சிபின்னு இருக்கா, அந்த மொத்தமாக சேர்த்து சிபி அடிப்பக்கம் பிபி, அந்த சிபிங்கிறத ஏபி ப்ளஸ் ஏசி அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம் பிபி. ஓகேவா? புரிஞ்சுதா? அதாவது மொத்தமாக இங்கே வந்து சியிலிருந்து பி வரைக்கும் இருக்குது, அதை வந்து ஏபி ப்ளஸ் ஏசி அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம். அப்போது இது தெரியும் நம்மளுக்கு. என்னன்னு தெரியும்? இப்போ பாருங்கள், tan θ வேல்யூ tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஏபிங்கிறது நம்மளுக்கு தெரியும் 30 மீட்டர் ப்ளஸ் ஏசிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்க போகிறோம். ஈக்குவல் டு பிபிங்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 30 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், tan 60 டிகிரியோட மதிப்பு என்ன? √3. அப்போ √3 ஈக்குவல் டு 30 ப்ளஸ் இந்த ஏசிக்கு பதிலாக தான் நம்ம ஹெச்னு எடுத்துக்கிட்டோமா, இப்போ ஹெச்னு வச்சுக்கிட்டு இங்கேயும் 30 இருக்குது. இப்போ இந்த 30 நம்மளுக்கு ஹெச் தான் வேணும். ஹெச் வேணுங்கிறனால இந்த ஹெச்சை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 30 இங்கே போச்சுன்னா இங்கே 30 √3 இங்கே ப்ளஸில் இருக்கிற 30 இந்த சைடு வரும்போது -30 அப்படின்னு வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? இங்கே ப்ளஸில் இருக்கிற 30 இங்கே -30ன்னு வரும். இங்கே வகுத்தலில் இருக்கிற 30 இங்கே போகும்போது பெருக்கல்ல போகும். அப்போ 30 √3 -30 ஈக்குவல் டு ஹெச். இதிலேருந்து 30 பொதுவாக நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும்? √3 இருக்கும், மைனஸ் இந்த இடத்துல 1 இருக்கும், ஈக்குவல் டு ஹெச். இப்போது 30 இன்ட்டு √3க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 1.732 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த -1 நான் அப்படியே போட்டுட்டு ஈக்குவல் டு ஹெச். ஓகேவா? இப்போ இதிலிருந்து 1 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 30 இன்ட்டு 0.732 ஈக்குவல் டு ஹெச்னு வருமா? இப்போது இந்த ரெண்டையுமே பெருக்கணும். ஓகேவா? இப்போ பெருக்கிற பாருங்கள். இதில் இப்போ நான் அந்த புள்ளியெல்லாம் விட்டுட்டேன், 30லேயும் 0 விட்டுட்டு 3 மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், 3 2 6 3 9 7 3 21. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 21 9 6 அப்படின்னு வந்திருக்கு. இப்போது நம்ம எடுத்துக்கிட்டது எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருக்கல்ல நம்மளுக்கு எப்படி வந்துச்சு? 30 இன்ட்டு 0.732 இந்த மாதிரி வந்ததா? அதாவது 3 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வந்திருக்கு. 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்திருக்கு. இங்கே 30ல் ஒரு 0 இருக்கனால ஒரு ஸ்தானம் மறுபடியும் இப்படி தள்ளி புள்ளி போகும். அப்போ இந்த இடத்துல வரும். அப்போ 2 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வரும். ஓகே, புரிஞ்சுதா? இங்கே 3 ஸ்தானம் இருக்குது, இங்கே 0 1 இருக்கனால இங்கே 1 தள்ளி புள்ளி போகும். அப்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். இந்த அப்போ ஆன்சர்லேயும் நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? ஈக்குவல் டு 21.96 மீட்டர். அதாவது கோபுரத்தின் உயரம் ஏசியோட வேல்யூ 21.96 மீட்டர். ஓகேவா? அவ்வளோதான்.